வணக்கம். நம்ம இன்றைக்கி ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு கட்லெட் செஞ்சு பார்க்கலாம். நான் அதுக்கு 2 ஸ்வீட் பொட்டேட்டோவை ஆவியில் வேக வச்சு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கேன். மசிச்சு கூட எடுத்துக்கலாம், கட்டி இல்லாமல் இருக்கணும். இப்போ இந்த சக்கரவள்ளி கிழங்கோட தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைக்கோஸு, பீன்ஸு, துருவி வச்சுருக்கிற கேரட்டு, உருளைக்கிழங்கு அதையும் சேர்த்துக்கிறேன். கட் பண்ண ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறியெல்லாம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சிக்கணும். அரிசி மாவை மொத்தமாக போட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் நல்லா இறுகி பிசைஞ்சிட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு அதை ரெஸ்ட் பண்ண விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உருண்டைகளாக எடுத்து கட்லெட் மாதிரி வேணுங்கிற ஷேப்பில் செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பேனில் எண்ணெய் காஞ்சோடனே நம்ம கட்லெட்டை போட்டு பொரித்து எடுத்துக்கணும். ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அதை திருப்பி விடணும். ஏன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ சாஃப்டாக இருக்குங்கிறதுனால அது பிரிஞ்சிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டு அங்கேயும் நல்லா செவக்க வெந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.